முதல்ல ஷூவை கழட்டு. கெத்தா நடந்து வரேன், கெட்டையை நான் திறந்து வரேன். உட்ட வெடிய உனி போடுச்சிலாவ வரணும், மாசி மரணம், டஃபி தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும், மாசி மரணம். உட்காரு. வாட்டர் இஸ் precious to சொல்லடா. வாட்டர் இஸ் precious to Water is precious to all living beings. மா உடம்புலாம் பசிக்குதுமா. மழைக்கார மாதிரியே இருக்குமா. ஐ நூடுல்ஸ். ஸ்மைலி. Water is precious to வாட்டர் இஸ் மா ஆய் வருதுமா. உனக்கு மட்டும் சாப்பிட்ட உடனே ஆய் வந்துரும். நட்டிக்காத, பிச்சுடுவேன் பிச்சு. படி. வாட்டர் இஸ் வாட்டர். மா எனக்கு ஒரு டவுட்டுமா. என்ன? அந்த வாட்டர்ல டபுள் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு ரெண்டுமே ஒட்டி வச்ச மாதிரியே இருக்கு. அது ஏமா டபுள் வேன்னு சொல்லாம டபுள் யூன்னு சொல்றாங்க? டேய், உலக ஃபுல்லா அப்படித்தானே படிக்கிறாங்க. உனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் தோணுது? முட்டாள் முட்டாள் முட்டாள், அறிவில்லை. படி. வாட்டர் இஸ். ஹலோ அப்பாடா. ஹேமா, எப்படி இருக்க? அப்பா வந்துட்டாங்க. நல்லா இருக்கு. ஏய் அப்பா. ஏய் கிருஷ்ணா குட்டி, என்னடி தங்கம் பண்ற? படிக்கிறேன்ப்பா. படிக்கிறியா? வெரி குட். படி. அப்பா போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டுமா? ஓகேப்பா. இப்போலாம் எங்கடி டைம் இருக்கு? எல்லாம் ஆன்லைன்ல தான் பார்த்துட்டு இருக்கிறது. ஆமா, நீ என்ன சீரியல் பார்த்துட்டு இருக்க? மா, நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. ஒயிட் ஷர்ட் ஊற போட்டிருக்கேன், அப்படியே வாஷ் பண்ணி காய போட்டுரு. சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் டேய், என்னடா பண்ற? வால் பெயிண்டிங் பா. சாரி பா, ப்ளீஸ் பா. டேய், இது நம்ம வீடாடா. இது ஹவுஸ் ஓனர் பார்த்தானே எனக்கு கழுவி ஊத்துவாரா. அவரே கழுவிடுவாரப்பா. அடிச்சுன்னு வச்சுக்க. ஒரு நாளாவது கை காலை வச்சு சும்மா இருந்திருக்கியா? டெய்லி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும் உன்னை பத்தி. கீழ் வீட்ல இருக்கவே முடியல, அவ்வளவு சவுண்ட். உங்க பையன் தைய தக்கான்னு குதிக்கிறான், கேட்க மாட்டீங்களா? டெரஸ்ல விளையாடுறேன்னு சொல்லி பைப்பை உடைச்சிட்டா படுபாவி. எவ்வளவு தண்ணி வேஸ்டா போறது தெரியுமா? ஏன்பா உன் பையனை கொஞ்சம் கண்டிச்சு வைக்க கூடாதா? டெய்லி எல்லாரும் முன்னாடியும் ஏன் அங்கிள் பாதி மண்டையை மட்டும் சேவ் பண்ணிட்டு போறீங்கன்னு கேக்குறான்ப்பா. என்னப்பா இது? அங்கிள், கிருஷ்ணா என்ன ஆன் வாய்ட்ட சொல்லிட்டு வாய்க்குள்ளே காக்காப்பிய போட்டான் அங்கிள். டெய்லி உன்னோட இதே பிரச்சனையா இருக்கு. எவ்வளவுதான்டா உனக்கு பனிஷ்மெண்ட் தரது? பண்ணுவியோ? போடு. நிக்காத. பாப்பா ப்ளீஸ் பா, கலவரப்பா. பாப்பா ப்ளீஸ் பா. எத்தனை சொன்னாலும் கேக்குறது இல்ல. இல்ல. நீயே சொல்லு, உன்னை என்ன பண்ணலாம்? சாரிப்பா, இனிமே பண்ண மாட்டேன்பா. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். திரும்ப இப்படி ஏதாவது பண்ண கண்டிப்பா உன்னை ஹாஸ்டல் சேர்த்துறேன். சரிப்பா. போ கை கழுட்டு வா. டெய்லி ஏதாவது சொல்லி நம்மள பனிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சு அவங்கள பனிஷ் பண்ணணும். உண்மையில நம்மளுக்கு சூப்பர் பவர் கிடைச்சு அவங்கள பனிஷ் பண்ண எப்படி இருக்கும்? மம்மி சைடு அண்ட் டாடி சைடு. சொல்லுங்க, என்ன பண்ணலாம் அவங்கள? டெய்லி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து நான் அழகிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. அப்பா, நானும் ஸ்கூலுக்கு போகணும்னு வேண்டாம் வெறுப்பா மார்னிங் எழுந்து வருவேன். பாலு கொட்டுற. ஆனா நீ மட்டும் டெய்லி நைட் நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீ காணாம போயிடுற. திரும்பியும் வந்து படுக்கும் போது உன் வாயில செம்ம கப்ப அடிக்குது. சொல்லு, மார்னிங்
முதல்ல பல்லு வளர்க்க வேண்டியது நீயா இல்ல நானா? நான் சொல்ற வரைக்கும் வெறும் கையிலேயே பல்லு விளக்கிட்டு விளக்கேரு விளக்கு. கேளுப்பா, நல்லா கேளு. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீ என்ன அவ்வளோ யோகியமா? இரு உனக்கு வரேன். ஒரு 10 நிமிஷம் மொபைல் கேம் விளையாட போன் கேட்டா தர மாட்டேன். ஆனா நீ ஆன்லைன்ல எந்த சித்தரை ஆட் பண்ணலாமா, அந்த சித்தரை ஆட் பண்ணலாமா, இல்ல சமையல் குறிப்பு வேற. நல்லா கேளுப்பா, சமையல் குறிப்பு பார்த்து நல்லா சமைச்சாலும் பரவாயில்ல, வாயில வைக்க முடியல, கொஞ்சம் மாதிரி ஒட்டுது. நான் சொல்ற வரைக்கும் மொபைல் பிடிச்ச மாதிரி அப்படியே நில்லு. நல்லா பெருசா கொடுப்பா, வர வர மரியாதை மாட்டீரா. நீ பேசாத, உங்க அப்பாவுக்கு மட்டும் மரியாதை இல்லாம பேசுற, திட்டுற, நான் மட்டும் உனக்கு மரியாதை தரணுமா? இந்தா மரியாதை வாங்கிக்கோ. என்னோடது டெய்லி என்ன படி படின்னு டார்ச்சர் பண்ற. படிக்கலனா அறிவில்ல, முட்டாள் முட்டாள் திட்டுற. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. அம்மா கோழி குஞ்சு நாளைக்கு குஞ்சு கோழிங்க கீரை தேடி போச்சான். கொஞ்ச தூரத்துல அரிசி சிந்தி கலந்துச்சான். அதை பார்த்த உடனே குஞ்சு கோழிங்க அதை போய் குத்தி குத்தி தின்னுச்சான். உடனே அம்மா கோழி அது மண்டையிலேயே குத்துச்சான். ஏன் குத்துச்சு? உன்னை கேட்கறதுல எந்த யூஸும் இல்ல. உனக்கு நான் வந்து பெயிண்டிங்கே புரியல. சரி நீயே சொல்லு சொல்லு சொல்லு. உண்மையாவே தெரியலப்பா. அந்த அம்மா கோழி ஏன் குத்துச்சுனா, நீ மட்டும் தண்ணி சாப்பிடாத, மத்தவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டு சொல்லிச்சா. கிருஷ்ணாகுட்டி சூப்பர்டா. ஐஸ் வைக்காத, நீ டெய்லி ஒண்ணு நீங்க பண்ணிட்டு என்னாலதான் பிரச்சனைன்னு பில்டப் கொடுக்குறீங்க. நியாயமா பார்த்தா உங்களால ஃப்ரீடமே போச்சு. அதனால நான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்டா கொடுக்க போறேன். எழுந்துறீங்க. ஏய், அப்பா உனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அம்மா உனக்கு எல்லாம் பண்ணி விட்டுருக்கேன்ல, அம்மா பாவம்ல. நான் தான் பாவம். ஒழுங்கா மாறி மாறி காலை பிடிச்சி 100 தோப்பு கரணை போடுங்க. ஏய், முட்டி வெளியதுடா, வேணாடா தங்கம். போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க, நல்லா போடுங்க, நல்லா போடுங்க. காலை விட்டுறாதீங்க, காலை விட்டுனீங்க சம்மடி இருக்கு. போடுங்க, நல்லா போடுங்க. வேற 3 அடி காது எங்க இருக்கு தருவீங்க, நல்லா போடுங்க, நல்லா போடுங்க. மேபல்ஸ் தருவீங்க, மேபல்ஸ் தருவீங்க, மேபல்ஸ் சொல்லுவே, மேபல்ஸ் சொல்லுவே, மேபல்ஸ் சொல்லுவே. டேய் கிருஷ்ணா, டேய் கை கால் எவ்வளவு நேரமா? தண்ணி சொல்லு, வெளிய போ. போடா. அம்மா டேய் கிருஷ்ணா, பனிஷ்மெண்ட். அப்பா, ஆன் ஸ்க்ரீன்லேயே அத்தனை அடி வாங்கியிருக்காரு. எத்தனை டேக் வாங்கினாரு, எத்தனை அடி வாங்கினாரு, எவ்வளோ அழுதாரு. இல்லை ஈஸியாக பண்ணிட்டாரு, கம்மி Easy-ஆ பண்ணிட்டாரா? பண்ணிட்டாரு, நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தார். ஓகே, சூப்பர். பனிஷ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். ஸோ இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். நம்ம பசங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் வரும் அப்படின்றது இதனுடைய பேசிக் ஐடியாவாக இருக்குது. தட்ஸ் அந்த பையனோட கற்பனையில் அவன் கொடுக்குற பனிஷ்மெண்ட் இல்லை, அந்த ஷர்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்றது தான் அதனுடைய that is what says this. Whatever you wanted to say நல்லா தான் வந்திருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தது டு லாஃப் அவுட் லவுட். 4-5 மொமெண்ட்ஸ் இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள். நல்லா அந்த 8 மினிட்ஸும் ஹோல்டு பண்ணிச்சு அழகாக. ரொம்ப அந்த பையன்தான், அந்த குட்டி பையன்தான், அவன் தான் இஸ் டேக்கிங் த ஸ்கிரிப்ட் இன் த ஷோல்டர். அழகாக பண்ணியிருக்கான் அவன். அதான் இதுக்குள்ளே இருக்கிற அப்ஸ் டவுன்ஸ் எல்லாம் நாங்கள் பேசல, ஓவரால் மூடுனோம். அதுதான் அதை யூ மேட் இட் டு ஹோல்ட் இட். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். மும்தாஸ் மேம். ஹியூமரஸாக இருந்தது சார் சொன்ன மாதிரி, ஹோல்டும் இருந்தது படத்தில். ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் ஆஸ் அன் ஆடியன்ஸ் அண்ட் வீட்டில் பசங்க கூட நிறைய இருக்காங்க, ஐ விஷ் தெர் வாஸ் சம் ஒரு மாரல் மெசேஜ் அதில், மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஹியூமரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்த்தா காமிக் ஃப்ளோலேயே இட் வாஸ் நைஸ். ஸோ a good effort, and of course the Kutti boy has performed very well. Humorous. Thank you so much ma'am. சத்யா
லட்சுமி கோயில் திருவிழாக்கு வரி பணம் கட்டிட்டியா? இங்க ஒரு வேலை சோத்துக்கே ஊர் போய் அள்ள வேண்டியது இருக்கு. இதுல கோயில் திருவிழா ஒண்ணுதான் குறைச்சேன். இப்படி எல்லாம் சொல்லாத தெய்வ குத்தமாயிரும். பணம் கொடுத்தாதான் உன் ஜாமீன் நல்லது பண்ணோம்னா உன் ஜாமியை நீயே வச்சுக்க. ஏ மாமா, மைலி பாப்பாவையும் பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுத்துட்டு போ. எனக்கு வேற வேலை இல்ல. சார் உன் மகன் இல்ல? அதுக்கு எங்க போகுதுங்க, எல்லாம் மேட்ல தான் நிக்கும். கூப்பிடுதா, பக்கத்துல ஒரு ஹோட்டல் அடப்படுக்கணும். ரோட்டு மேல என் வீட்டு ஆம்பளை நிக்கும், அத கூட்டிட்டு போ. உன் புருஷனை கூப்பிட்டா டாட்டா பில்லா சம்பளம் கேட்பான். நான் அவன் மகனே கூட்டி போறேன். இந்தா ஒரு 100 ரூபாய் சேர்த்து கூட. அடி போடி. முட்டை போண்டா. ஏன் வயல உங்க அம்மா தெரியுதுடா. நல்லா மென்னு சாப்பிட்டு. ஏத்தா இருக்கியா? வாடே சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? சரி வரேன்தா. அடே என்னன்னு சொல்லிட்டு போ. ஒன்றும் இல்லைத்தா, பொம்பளை பிள்ளைய படிக்கிற ஹாஸ்டல் கக்கு சடப்புன்னு காலையிலேருந்து ஃபோன் தான். வெளியிடம்னா போய் பண்ணி கொடுத்துருவேன். சங்கடமாக இருக்கா ஐயா? நீ ஒரு எட்டு வரியா? இதில் சங்கடப்பட என்னென்ன இருக்கு? நம்மள பிறந்ததே அதுக்கு தானே. போய் கம்பி எடுத்து வை, கை கழுவிட்டு. சரிதா. இந்த கொடுமையை என்னன்னு சொல்லுவேன். பசியில உட்கார்ந்தா பாதியிலே ஓடுறாளே. ஏண்டா உங்க அப்பனை காப்பாற்ற கடன் மட்டும் தானே என் மருமக காசு காசுன்னு பேயா பறக்குறான். முழு பரிசை லீவு தானே நடக்குது. 4 குப்பை பறக்க காசு சேர்க்க கூடாதா? நம்ம ஆயா சொல்லுச்சு, அதுலதான் நிறைய பணம்லாம் எடுத்துட்டு போகலாம். நான் மட்டும் சுட்டாது கீழே வந்துச்சு. அந்த காசெல்லாம் பறிக்க நம்ம பணக்காரங்களா ஆயிடலாம். அது வரைக்கும் பிள்ளைங்க எங்க? எந்த வீடு தங்குதுங்க. எப்ப பார்த்தாலும் குப்பை மேட்டிலே அலையுதுங்க. ஒரு வாட்டி வருவியா? வரமாட்டேன்னு சொல்லு. சொல்லு சொல்லு, வாய் திறந்து சொல்லு. வரமாட்டேன்னு சொல்லு. சொல்லு வருவியோ? வருவியோ? இன்னொரு வாட்டி வருவியோ? வருவியோ? சொல்லு, வாய் திறந்து சொன்னேன். வாய் திறந்து சொல்லு. என்ன கோமா? எனக்குலாம் ஒண்ணு கோயிலே. வாடி முட்டை வேண்டாம். ஓவரா பண்ணாதீங்க சார். குப்பை உள்ள ஏன் போன? ஆயாதாம்மா சொன்னுச்சு, அம்மா ஒரு ஆளா கஷ்டப்படுது, 4 குப்பை பறிக்க அடைக்கி போட்டா காசாச்சு கிடைக்கும்னு. அதாம்மா போனேன். சரி அதை விட குப்பை பொருட்களாம் போகாதீங்க. நீயும் பாப்பாவும் நல்லா படிக்கணும். இப்போ நம்ம இருக்கிற கேவலமான நிலைமையை மாற்றணும். அம்மா சொன்ன கேட்பில்ல? உடம்புக்குள்ள ஐக்கு அட்டடக்கு வந்தா கூட பண்ண மாட்டோம் சைக்கு. முதல் வீட மாறினாலும் கெட்டு போக மாட்டோம். வழிய மறைக்க கட்டிங்க ஸ்ரீவனில மொத்தமா ஒரேடுவோம் சுத்தமா. யாருக்கும் குறைஞ்சது இல்லடா, மனசு பூரா வெள்ளடா. மனுஷன் எவ்வளவு நேரமா உட்காந்துருக்குது? யாரோ ஒருத்தர் போட்டு கட்டுங்களா? போட்டு கட்டுங்கிறீங்க. பணம் என்ன மரத்துலயா காக்கிது? வாங்கின கடை கட்டவே ஏன்டா வார வார இவளுக்கு வார வாரம் எவ போட்டு கட்டுறது? ஏமா லோன் வாங்குறப்ப என்னமா சொல்லி வாங்குனீங்க? ஒருத்தர் பணம் கட்ட வரனால எல்லாரும் சேர்ந்து போட்டு கட்டுன்னு சொல்லி தானே வாங்குனீங்க. இப்ப கட்ட முடியாதுன்னா அதுக்குன்னு வார வாரம் ஒருத்திக்கே போட்டு அழப்பாங்களோ? என்னால முடியாது. என்னமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? காசு வாங்க போனா என்ன ஆபீஸ்க்குள்ள விட மாட்டானுங்க. இந்தாத்தா உன்னால எல்லா பொழப்பும் போகுது பாரு.
அவ என்ன பண்ணுவா பாவம், ஆஸ்பத்திரிக்காரனை நம்பி புருஷனை காப்பாத்திக்கலான்னு கடனை வாங்கி செலவு பண்ணான். கடைசியில பணத்தை தானே கொடுத்தாங்க. இவ்வளவு இருக்கப்படுற நீ பணத்துக்கிட்டேன், நான் எங்க போவேன்? என்னமா கழுமாரி நின்னுட்டு இருக்க? எங்கேயாவது பண்ணிட்டு வா. ஏண்டா 2 மணி நேரமா இப்படி குத்த வச்சு உட்கார்ந்திருக்கமே, ஏதாவது சொல்லுதா, வாயை திறந்தே. எப்படி நிக்கிறா பாரு. ஏ லட்சுமி, மேஸ்திரி கிட்ட நான் வேணா எனக்குன்னு கேட்டு ஏதாவது முன்பணம் வாங்கி தரேன், எப்ப திருப்பி தருவ? வெளி வேலை பார்த்து கொடுத்துட்றேன்க்கா. உள்ள பாக்குறேன், சங்கட்டமா இருக்குக்கா. அந்த எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏத்த அழாதவா. என் வயல சரசுமாவனை பார்த்த? ஏமாம்மா? அட வேலை ஒண்ணுடா, கூட்டி போலானா ஆளே காணா. ஆமா நானே வரட்டா? இப்பதான் வந்து புரிஞ்சுது. உட்கார வைங்க, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். போன வைங்கப்பா, வந்துட்டே இருக்க. சார் கோச்சுக்காதீங்க சார், அடுத்த வாரத்துல இருந்து ஒழுங்கா கொடுத்துட்றேன். பாக்கி தான் உன் பையன் வந்து கட்டிடணுமா? அடுத்த 9 மணி லேட் ஆயிடுச்சுன்னா கடுப்பாரும் பார்த்துக்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது காரணம் சொல்லுங்க. உள்ள என்ன பண்ணா? மழை என்னமா வேலை பார்க்குறான்? அவன் பிரச்சனை முடிஞ்சிடும். போ பொழைச்சும் அத்தா. ஏயா நீ அழுகுறதுனால பார்க்க முடியலம்மா. கடைசியில என் பிள்ளை பிள்ளைல வச்சுட்டீங்களே. ஐயோ கணேஷ் ராஜா. ஸோ அழகான திரைப்படம் குப்பை குளத்தில் வந்து எடுத்திருக்கீங்களா? ஸோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாமா? முதல்ல இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க இது? 5 டேஸுங்க சார். ஓகே, எங்கே ஷூட் பண்ணீங்க? திருச்சியில் குப்பை கிடங்குல சார். ஓகே, கதை வந்து அங்கே தான் செட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அந்த செட்டப் பீப்புள்ஸ் அவங்கள வச்சு தான் சார் பண்ணுறேன். இல்லை, அங்கே செட் பண்ணியிருக்கீங்கன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா எங்கேயாவது? பண்ணலங்க சார். ஓகே, ஏன்னா எனக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்லாங் பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி லாங்குவேஜ் பேசுகிறாங்க. நமக்கு அசஸ் பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல எங்கன்னு. நான் முதல்ல இனிஷியலாக வந்து நான் சென்னையில் நடக்குதுன்னு நினச்சேன். அப்புறமா பார்த்தா மதுரை ஸ்லாங் பேசுனாங்க ஒரு 2 பேர். ஓ சரி, அப்போ மதுரையில் நடக்குது போல் இருக்குது, அதனால தான் கேட்டேன் நான். இப்போ திருச்சி அப்படின்றீங்க. நான் அப்போது எனக்கு ஆனால் திருச்சியில் என்ன எப்படி பேசுவாங்கன்றது எனக்கு சரியாக தெரியாது. அந்த ஃபேண்ட்ரியில் ட்ரை பண்ண அதே டெக்னிக் இதில் ட்ரை பண்ணது இருக்குல்ல, இப்போது ஆடியன்ஸை கொஸ்டின் பண்ணுறது இருக்குல்ல, ஃபேண்ட்ரி அதுதான் பண்ணோம் அந்த படம். அது இந்த கடைசி ஷாட் வந்து ஐ திங்க் அதுலேருந்து தான் நீங்கள் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த சார் நான் ஃபேண்ட்ரி பார்த்துருக்கேங்க சார், ஆனால் அந்த மீனிங்கில் அது பண்ணலங்க. இல்லை இல்லை, அதுக்காக நான் தப்பாக சொல்ல. சி, நான் வந்து இன்ஸ்பிரேஷனுக்கு எதிரானவங்க கிடையாது. ஓகே, பிளேஜரிசத்துக்கு எதிராக தான் நம்ம பேசணும். ஓவராலாக நீங்கள் செட் பண்ணியிருந்த மூடு, யுவர் ஷார்ட் டிவிஷன்ஸ், தி வே யூ ஹட் மேட் த கிட்ஸ் பர்ஃபார்ம் அண்ட் செட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. எவ்ரிதிங் இட் ஃபாலோட் இன் பிளேஸ். குட். நன்றிங்க சார். இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள், உங்களோட கமெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு பிளே கிரவுண்டே குப்பைக்கூடம் தான். அவங்களுடைய இது நிதர்சனமான உண்மை. சில இடங்கள் அப்படி தான் இருக்குது. அதாவது அந்த இடமாவது இருக்குது அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் ரொம்ப எனக்கு அட்ராக்ட் பண்ணது என்னென்னா காஸ்டிங் எல்லாம் ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம்ஸு, ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு புக்கில் முடிகிறப்ப ஒரு சின்ன ஒரு திருப்பம் இருக்கும். அது அது நல்லபடியாக இருந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை. மும்தாஸ் மேம். ஹாய் கணேஷ் ராஜா. உங்கள் சினிமாட்டோகிராஃபர் யார்? கோபி லுபஸ்கின்னு சொல்லிட்டு. கோபி டேக்கிங்ஸ் ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி கிடையாது. ஹீஸ் டன் அன் அமேசிங் ஜாப். ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது, ஷார்ட் ஃபில்ம் கிடையாது. ஸோ தட் வாஸ் அ ப்ளஷர். ஆல் தி பெஸ்ட் டு யூ.
குழந்த குறை மாசத்தில் பிறந்துருச்சுன்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. குழந்தையோட ரெசிஸ்டன்ஸ் பவர் நார்மலை விட ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி ஷீ இஸ் ஃபைன். தாரா, எழுந்தியா இல்லையா? I'm getting late. தாரா, quick get ready. 5 minutes. எப்பவும் போல லேட் பண்ணாத, okay? தாரா, don't shut the door that hard. இனிக்கும் லஞ்ச் சாப்பிடலையா? தாரா, I'm talking to you. அங்க என்ன பாக்குற? நாங்க போகணும். ஃப்ளைட்லையா? ஓகே, அம்மா will take you. வெக்கேஷன்ஸ் வரட்டும், பாட்டி வீட்டுக்கு போலாம், சரியா? தாரா, don't run. Stop. தாரா. தாரா, go freshen up quickly. Amma will make your favorite pasta for you. தாரா, டோர் இப்படி சாத்தாதன்னு எவ்வளவு வாட்டி சொல்றது? அடி வாங்க போற. Amma will make your favorite pasta for you. மேம், மெயில் அனுப்பிச்சிட்டேன், செக் பண்ணுங்க. Are we alone in the universe? தாரா, லஞ்ச் பாக்ஸ் எங்க? ரூம் எவ்வளவு குப்பையா இருக்கு பாரு. தாரா, தாரா, என்னது இது? என்ன வரைஞ்சு வச்சிருக்க? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இதான் என் வீடு. தாரா, இங்க பாரு, இதுதான் நம்ம வீடு. என்னென்னமோ வளர்ற. யூ ஹேவ் டு ஸ்டாப் வாட்சிங் தீஸ் வீடியோஸ். இதெல்லாம் உன் இமேஜினேஷன். இல்ல, நான் போய் சொல்லல. இதுதான் என் வீடு. நான் திரும்பி போகணும். தாரா, sit. Let me explain to you. I understand you. இல்ல, இல்ல. Illumma, I don't think she needs a psychiatrist. I need to spend more time with her. Workல இருந்து break எடுத்துட்டு I have to go for a vacation with her. அவளுக்கு அப்பா இல்லாத குறை.
இங்க என்ன பண்ற? இத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் டெரஸ்க்கு தனியா போகக்கூடாதுன்னு. என் பேச்சு நீ எப்பதான் கேட்ப? தாரா, என்ன ஆச்சு? தாரா, I'm not from this planet. என் வீடு ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி பிளானட் X5431ல இருக்கு. ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ இந்த கேலக்ஸியில் லைஃப் டிடெக்ட் பண்ணு என்ன இங்கே ஸ்டடி பண்ண அமிச்சாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய விஷயம் காமனாக இருந்துச்சு. வயலன்ஸ், செல்ஃபிஷ்னஸ், க்ரீடினஸ். பட் we didn't have one thing. லவ். இந்த ஃபீலிங்ஸ் ஸ்டடி பண்ண அமுச்சு வச்சாங்க. இந்த ஃபீலிங்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு இன்னும் புரியல. நான் என்னோடய ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன். நான் திரும்பி போகணும், ஆனால் அது இப்போ முடியாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினா நான் என் பிளானட்டுக்கு உன்னை விட்டு போக மாட்டேன். ஓகேம்மா? I love you, Ma. Sorry, Tara. வெல் கிட்ஸ் ஜானர் அப்படின்னு சொன்ன உடனே அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ் ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கீங்க. கொஞ்சம் அந்த கிட்ஸோட இமேஜினேஷன்லேயே கொஞ்சம் போய் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. ஓகே, சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஜானர். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ஜட்ஜஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம். முதல்ல இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள். முதல்ல இந்த முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். அங்கேருந்து வர்றது ஒரு ஏலியனோட டச்சு. குறை மாதத்தில் அந்த குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் ஷீ இஸ் ஹேவிங் எ கனெக்ட் அண்ட் ஷீ இஸ் ட்ரைங் ஃபார் சிக்னல். இந்த விஷயம் கிளைமேக்ஸில் அந்த விஷயம் ரொம்ப டச் பண்ணிச்சு. ஈவன் அந்த ஒரு ஏலியனுக்கு கூட இஃப் யூ கிவ் மீ அந்த அந்த ஃபீலை எனக்கு கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுடைய ஒட்டிக்கிட்டு இருப்பேன். என்னுடைய தேசத்துக்கு நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா வெற்றிமாறன் அவர்கள். ஓப்பனிங்கில் வந்து அந்த ஏலியனை காட்டுறது அது இது எல்லாம் வந்து அது தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய நாம் பார்த்த இமேஜ். அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி பார்த்த படங்களோட நிறைய இந்த மாதிரி இந்த ஏலியன் ஃபில்ம்ஸு, இந்த எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபில்ம்ஸ், இப்போ ஈட்டியெல்லாம் இமீடியட்டாக ஞாபகம் வருது. இந்த சின்ன டிவைஸ் எல்லாம் வந்து ஈட்டியை ஞாபகப்படுத்துது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது எண்டில் வந்து அந்த குழந்தை சொல்கிறா, எங்கள் பிளானட்டில் லவ் இல்லை, அதை தெரிஞ்சுக்க தான் நான் வந்தேன், நான் என் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன் அப்படின்றா. வாட் இஸ் தட் மிஸ்ஸிங்? பிகாஸ் ஷீ இங்கே வந்தோடனே ஷி காட் டு லேர்ன் அபவுட் லவ், பட் ஷீ இஸ் நாட் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டிங் இட். இதெல்லாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையே அதில். ஸோ அது வரணும்ல. இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும். இதை எப்படி ஷூட் பண்ணலான்னு யோசிக்கிறத விட எதை ஷூட் பண்ணணும், என்ன எழுதணும், அது ஐ திங்க் யூ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட். வெல் மும்தாஸ் மேம், உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்தது? ஐ ஆம் அன் டைரக்டர்ஸ் ஆக்டர் அண்ட் ஐ திங்க் ஒரு டைரக்டர் கையில் இருக்க ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது. த மதர் கேரக்டர், சாரி பட் ஷி வாஸ் டோட்டலி அவுட் ஆஃப் பிளேஸ். Very bad performance because it's only amma and the kolundu and the connection. At least and the amma and the work la busy ah irundhalum adu konjam theriyணும். Even if she is busy, avar vararla, get ready, saapdu, homework, you know, she's doing that. adu kuda romba mechanical ah irundhathu. It's like it shouldn't be just idu solunga idu unga dialogue avar ishtathukku vidrudhu illa, and the feel varணும் adukkaga dhaan. But all the best to you. டேய் மெதுவாக ஏறுங்கடா. நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் போறீங்க? டேய் தருண், இது 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுடா. டேய் முழு வாங்கடா.
ஏய் அங்க பாரு எங்க இடம். டேய் நான் அவங்க அப்பா குடி சேர்ந்த இடத்துல பெரிய பில்டிங் வந்துச்சுன்னு பெருமா பேசுறானா. நான் பொந்த இடம் தான் நம்ம ட்ரைவில் இருக்குது. அப்போ அவன் இடம் பெருசா அவன் இடம் பெருசா. அண்ணா அண்ணா இங்கே நிறுத்துங்கண்ணா. இங்கேடா ஆமாண்ணா. வாய்ண்ணா நான் பார்த்து போனா. டேய் தருணே நாளைக்கு தண்டு மருமா கோயிலில் சோறு போடுறாங்க வரியா? டேய் நான் வரலடா. दवाई खाना है, जल्दी दूध लेके आओ बेटी। दूध गर्म कर रही हूँ अभी। आपका दवाई निकाल के रखा है, आई मैं अभी। அம்மா பேக் எடுப்போ வரேன். மா நான் வரேம்மா. சரி. நல்லா இல்லை நல்லா இல்லை. ஹேய் அப்படிங்க தானே நாளைக்கு உனக்கு ஸ்கூல் லீவ் தானே? துணியெல்லாம் வேற நிறைய சேர்ந்துருச்சு. தம்பி வேற அழுக்கு துணியோட சுற்றின்னு இருக்கணும். நாளைக்கு எல்லா துணியும் துவைச்சிரு என்ன? அவன் துணியெல்லாம் நான் ஏன் துவைக்கணும்? அவன் உன் தம்பி தானே, தம்பி துணியை துவைக்கிறதுல உனக்கு என்னடி இருக்கு? அவனை வேணா முக்கில் போய் தண்ணி கொண்டு வர சொல்லு, அப்போ வேணா அவன் துணியை துவைக்கிறேன். மா நம்ம வீட்டில் ஒரு கக்கூஸ் கட்டலாமா? இருக்கிறதே கக்கூஸ் அளவு தான் வீடு, இதில் வேற நீ கக்கூஸ் கட்டுவியாக்கும். அம்மா தினேஷ் கேரம் போர்டு வச்சுக்கிறான், நம்மளும் ஒரு கேரம் போர்டு வாங்கலாமா? நானே 4 வீட்டு வேலை போய் ஒரு வீட்டில் தான் வேலை செய்கிறேன். இரு அடுத்த மாதம் சம்பளம் வரட்டும் வாங்கி தரேன். அம்மா அவனுக்கு கேரம் போர்டு வாங்கி தரலாம் இருக்கட்டும்மா, முதல்ல இந்த ஓட்டக்குண்டிக்கு ஒரு ஜட்டி வாங்கி கொடுமா. எப்போ பார்த்தாலும் ஏன் ஜட்டியை மாற்றி மாற்றி போட்டுக்கிறான். பொடி அழுக்க மாட்டேன் படா கருவையா. சரி சரி 2 பேரும் படுத்து தூங்க. ஹலோ மா நல்லா தான் பேசுகிறேம்மா. அத்தைக்கு உடம்பு சரியில்லை, வில்லிவாக்கு வரைக்கும் கொஞ்சம் போகணும். மத்தியானமாக வந்துடுறேம்மா. இல்லைம்மா எப்படியாவது நான் மத்தியானமாக வந்துடுறேம்மா. ஜானுமா குழுவில் நான் இருந்தால் தான் லோன் தருவேன்ட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சேட்டு வீட்டுக்கு போய் வேலை செய்கிறியா? அம்மா மதியானத்துக்குள்ளே வந்துடுவேண்டா. துணி வேணா அம்மாவே அப்புறமா துவைச்சிக்கிறேன். கூட வேணா தருணை கூட்டிகிட்டு போ. தருணு கேரம் போர்டெலாம் வாங்கணும்ல, அம்மாவுக்கு பணம் வேணும்லடா. அம்மா வரலையா? அம்மா மத்தியானமா வந்துருமா? பின்னாடி கிச்சன் கதவு திறந்திருக்கு, பாத்திரம் கழுவிடு. शगुन का वक्त खत्म हो रहा है, पूजा शुरू करो। हाँ ठीक है माँ जी, सब तैयार है ना? तैयारी हो गई। हाँ जीते रहो बेटा। ஏன்டா தண்ணியில் விளையாடிட்டு இருக்க? கழுவுன பாத்திரத்தை கவுத்தி வைக்க சொன்னாலும் கவுத்தி வைக்க மாட்டான். பாத்திரம் எல்லாம் கழுவிட்டியா? கழுவிட்டேன். பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு போ, பூஜை முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு போ. ஜானே வாசனை செம்மையாக்கல. ஜானு ஒரே ஒரு வாட்டி இல்லை ஆயிப்போக்கிட்டா அச்சி இப்போடா. ஜானு ஒரே ஒரு வாட்டி ஜானு, உனக்கு ஒரு வேலை இல்லை போடா. ஐயோ
ஜானே கதா தர ஜானே ஜானே கதா தர ஜானே ஜானே கதா தர ஜானே ஜானே கதா தர ஜானே. ஹே இங்க என்ன பண்றே? அக்கா உள்ள இருக்கு. அக்கா உள்ளே இருக்கா? ஜானு ஜானு கதவை தரே, உள்ள என்ன பண்றே? ஹே ஜானு. अरे क्या हुआ? क्या आवाज है इधर? இவங்க அக்கா உள்ளே இருக்குது, கதவை திறக்கவே மாட்டேங்குது. உள்ளே இருக்குதா? உள்ளே ஏய், என்ன ஜானு. பண்ற? अरे पापा கதவு தரேமா பாப்பா. கதவை தரே. என்ன பண்ற உள்ளே? கதவு தரே. ஜானு கதவை தரே. என்ன இவ்ளோ நேரம்? क्या हुआ? जानू को तो मैंने ही भेजा बाथरूम क्लीन करने के लिए. கதவை திறக்க மாட்டேங்குது. ஜானு. ஜானு கதவை தரே. लड़की को महावारी शुरू हो गई है. अरे जाओ जाओ अंदर जाओ. போய் துணி எடுத்துட்டு வாங்கோ. நல்ல நல்ல அதுமா என்னது இது? ஒரு பூஜை நடக்கிற இடத்துல இப்படியா பண்றது? உங்களுக்குலாம் லேட்டா போச்சுலே பூஜான்னா. இந்தா புடி நல்லா க்ளீன் பண்ணு. சீக்கிரம் செய். பத்தானே எங்கிருந்தோ வந்திருதுங்க. உதய் வெளியே வா, சீக்கிரம் போ போ சீக்கிரம். ஏய் உங்க அக்கா கூட்டு போடா. बेचारी को महावारी हुई है माँ जी, जाने दो उसको. हे भगवान, அவளை முன்னாடி வெளியே அனுப்பாதே. கிருஷ்ண பூஜை நடக்குது, அவளை பின்னாடி வெளியே அனுப்பு. पूरा घर अशुद्ध कर दिया, अब इसे कौन साफ करेगा? गंगा जल छिड़को. போச்சு போ ஜானே, எல்லாமே உன்னால் தான். நான் யார் பாத்ரூம் கதை மூட சொன்னது? நாளைக்கு பாரு, நம்ம அம்மாவை நாளைக்கு சேர்த்து விட்டு வேலைக்கா சேர்த்துக்க மாட்டாங்க. போ. இன்னைக்கு தருண் ஜானை பொறுத்தவரை நாளைக்கு அவங்க அம்மாவை சேட்டு வீட்டில் வேலைக்கு விடுவாங்களா மாட்டாங்களாங்கிறது தான் கேள்வி. நாளை பின்ன இந்த சமூகம் இவங்களை அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒதுக்கப்பட்டதும் தெரிய வரப்ப தருண் ஜானு கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல தயாராக இருப்போம். அணிலாடும் மூன்றில் எந்த அளவுக்கு நம்ம ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்றதை கேட்கலாம். முதல்ல இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும்போது குறிப்பாக வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ஓவராலாக எல்லாருக்கும் போய் சேர இடத்துல டைப் காஸ்ட்டை வந்து கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும். ஒரு மார்வாரி ஃபேமிலி காட்டியிருக்கீங்க, இவங்க எல்லாருமே இப்படி தான், எப்போதுமே எல்லாருமே அப்படி கிடையாது. நீங்கள் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இந்த பொண்ணுடைய இந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறாங்கன்ற மாதிரி காமிச்சிருந்தா. ஒருத்தர் இருக்காங்க சார். எங்கே இருக்காங்க? டைலாக்ஸில். அவங்க என்ன பண்ணாங்க? பாவம் இந்த நேரம்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு இப்படி ஆகிட்டா, நம்ம அவளை அமுச்சு விட்றலாம். அனுப்பிச்சி விடலான்னு சொல்கிறது வந்து எந்த சென்சிட்டிவிட்டி? அவங்க வந்து ஒரு வண்டி வச்சு அனுப்புனாங்களா? அவங்க வீட்டுக்காரரை வந்து வண்டியில் கூட்டு போய் விட்டுவாங்கன்னு சொன்னாங்களா? அவங்க அனுப்பிச்சி விடலான்னு பாவம்னு சொல்கிறாங்க, மற்ற 2 பேர் கோவமாக அனுப்பி விடுங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அது வந்து எந்த விதத்துலையும் இது டிப்பிக்கல் டைப் காஸ்ட். அப்புறமா வந்து அவங்க வந்து இப்போல்லாம் அந்த தமிழ் பேசுகிறதா எனக்கு தெரியல. இன்றைக்கி வீட்டிலே வந்து இதெல்லாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேட்ட மாதிரி இருக்காது. ஸோ அது ரொம்ப அது டைப் காஸ்ட் பண்ணுறது வெரி டேஞ்சரஸ். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இதெல்லாம் தவிர்த்து பண்ணும்போது தான் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் ஃபங்க்ஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மெயின் ஸ்ட்ரீம்னு இல்லை, ஜென்ரலாகவே லைஃப் வந்து ஷுட் ஹாவ் அ இது, அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து பண்ணணும். பிரபு சாலமன் அவர்கள். இப்போ நீங்கள் காட்டினதில் நான் புரிஞ்சிட்ட கதை, ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா அன்னைக்கு வேலைக்கு போக முடியல, தன்னுடைய மகளை அங்கே அனுப்புகிறாங்க, போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, திரும்பி வந்தா, அவ்வளோதான் இருக்குது. எனக்கு அவ்வளோதான் தெரியுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு கிளைமேக்ஸ் அப்படி முடிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து இதை நோக்கி இருக்கணும்ல, அது இல்லை. நான் ஒரு பார்வையாளனா உங்கள் கூட பயணிக்கணும்ல. அது அந்த ஒரு மைண்ட் செட்டோ ஒரு மூடுக்கு எதிரோ ஒரு மியூசிக் ஃபார்ம்லேயோ அடுத்தடுத்த ஷார்ட் ஃபார்ம்லேயோ எதிரையோ நான் உங்களை பிடிச்சிட்டு வரணும்ல பின்னாடி.
சரி அட்லீஸ்ட் அவன் கேரம் போர்டு வாங்கணுன்றான், ஒரு புது ஜட்டி வாங்கணுன்றாங்க, சரி அதுதான் இலக்காயிடுது அவங்க வாழ்க்கையில். இது இப்படியெல்லாம் நினைக்க தோணுது. பட் எங்கேயோ போய் அது முடிகிற இடம் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சமூகத்தினர் வந்து அப்படி சொல்லி அப்படி வெளியே துரத்தி விட்றதா அது முடியுது. பட் அந்த டீட்டெயிலிங் இல்லை அதில், என்னால் அது கேரி ஆன் பண்ண முடியல. அண்ட் மும்தாஸ் மேம். ஹாய் ஜெயலக்ஷ்மி. ஹாய் மேடம். ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும் நீங்கள் கன்வே பண்ணுறதுக்கு. ஒரு லேடி கூட அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சானிட்டரி நாப்கின் கொடுக்கறதுக்கு நத்திங் லைக் தேட். யூனோ சம்திங் ஷுட் ஹவ் ஹேப்பன். ஒரு ஃபினிஷிங் இல்லை. அது ஒரு அம்மா கன்சர்ன்டாக இருக்காங்கல்ல, நீ உட்காரமா கொஞ்சம் நேரம் இருங்க, ஏதோ பேசுகிறீங்க உட்காரமான்னு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுத்து ஏதோ ஒன்று சொல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, இல்லை ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது, சரி இங்கே இருந்தால் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இப்போ நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏதோ ஒன்று இருக்கணும். தட் குட் ஹவ் மேட் a lot of difference. கண்டிப்பாக, எக்ஸாக்ட்லி, தட்ஸ் மை பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த 4 பேரில் யார் எலிமினேட் ஆக போகிறா? எல்லாமே மோரர்லெஸ் ஒரு க்ளோசர் ஸ்பேஸ்லேயே தான் இருக்குது. இதில் எங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடிய 2 ஃபிலிம்ஸ் தான் உள்ளே வச்சுருக்கோம். 2 ஃபிலிம்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுறோம். அணிலாடும் ஒன்றில் அண்ட் தாரா, பனிஷ்மெண்ட் அண்ட் தேசிய பறவை இன் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஓகே மேம். ஸோ வந்து பெஸ்ட் மூவி யாருக்கு போக போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் உங்கள் கையால் அந்த பர்சன், அந்த கண்டஸ்டன்ட் வந்து இந்த வவுச்சரை வாங்க போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நாளை இயக்குனர் சீசன் 6க்கு வந்திருக்கீங்க, 4 மூவிஸ் பார்த்துருக்கீங்க. எப்படி இருந்தது ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேடையில்? இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாரும் நாங்கள் கொடுத்தது கமெண்ட்ஸ், ஸ்பெஷலி நான் சின்ஸ் ஒரே ஒரு எபிசோட்க்கு கெஸ்ட்டாக வந்திருக்கேன், ஹார்ஷாக இருந்தால் மன்னிக்கணும். ஐ மென்ட் இட் ஃபார் யோர் குட். ஐ ஹோப் யூ டேக் ஃப்ரம் இட். அண்ட் இதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ப்ரொசஸ், உங்கள் ஜேர்னியில். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ். ஸோ பெஸ்ட் ஷார்ட் மூவி யாருக்கு போக போகுது அப்படின்றத சொல்கிறதுக்கு சார் நீங்கள் தான் சொல்லி ஆகணும். வெற்றிமாறன் அவர்கள். இன்றைக்கி பார்த்த 4 படங்களில் கணேஷ் ராஜாவுடைய தேசிய பறவை இஸ் தி பெஸ்ட் ஒன். மும்தாஸ் மேம் கையால மீட் அண்ட் ஈட் வழங்கக்கூடிய 5000 rupees worth gift voucher உங்களுக்காக. Congratulations. Just a small amount from my side, 10,000 rupees, because it was just like you did so well. So I just want you to get motivated. So it's just a small token. Oh my God, ஒரு பலத்த கைதட்டல். அட. இது மீட் அண்ட் ஈட் வழங்கும் நாளை இயக்குனர் சீசன் 6 பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். பை பை.